ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப 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 சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஆமாங்க, க்ரீன் வெஜிடபிள் பிரிஞ்சி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாஸில் அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு. அதுவுமே வந்து வேக வச்சிடலாம். ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி பீஸாக போட்டு நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெஜிடபிள் பிரிஞ்சி கூட, அதுவும் க்ரீன் பிரிஞ்சி கூட இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் கூட வந்து தயிர் பச்சடி வந்து சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து சூடாக சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு, உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, கிராம்பு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும், ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் தான் முக்கியமான பொருட்கள். ஓகேங்களா? அப்புறம் பட்டாணி வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இது பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குக்கரில் செய்ய போகிறேன் நான். குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து ஆயில் சூடாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாசம் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இந்த மாதிரி மதியத்தில் சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டில் கூட சுட செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். புதினா விழுதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவுமே வந்து நல்லா ஆயிலோடு மிக்ஸ் ஆகி வரட்டும். ஆயில் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அந்த புளிப்பு சுவல் வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். பட்டாணி வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்லது. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பச்சடி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் பச்சடி தான் போட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லது, டைஜஸ்ட்க்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்து தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. அதையும் வந்து நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு வந்து. நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்குள்ளே விசில் போடாதீங்க, கொஞ்சம் நேரம் வந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா உப்பு வந்து பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வந்து இந்த மாதிரி அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க.
அரிசியும் தண்ணியும் வந்து ஈக்குவலான ஸ்டேஜ் வரும்போது நம்ம விசில் வந்து போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசில் எடுத்தாலே போதும். இது வந்து சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நான் 2 விசில் வச்சுருக்கேன். எனக்கு 2 விசில் கரெக்டாக இருக்குது. அப்புறம் டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வந்து போட்டு மூடி விட்டுடலாம். 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? சிம்மில் வச்சுக்கோங்க. 2 விசில் வைக்கிறதுக்கு சிம்லேயே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வானலில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த ஆயிலே வந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் வந்து உருளைக்கிழங்குல வந்து அந்த ஆயில் வந்து ஏறணும். நல்லா ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள், நான் வெறும் மிளகாத்தூள்லாம் வந்து கிடையாது, வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் நாங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து அந்த ஆயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே மிக்ஸ் ஆகட்டும். சூப்பரான உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து விசிலுமே வந்து 2 விசில் வந்துடுச்சு. ஸோ குக்கரை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் வந்து ஏர் எல்லாமே போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா? சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே கலரே வந்து நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் மதியத்துக்கு லஞ்ச் ரெசிபிக்கெலாம் கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பட்டாணி, பாதாம், அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். வாசனையே வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு. சாதமும் பாருங்கள், நான் 2 விசில் விட்டதுனால கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு போதும் அப்படின்னா 1 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு பாத்திரத்தில் வந்து மோஸ்ட்லி குக்கர்லேருந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும் பலன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய பிளேட் இது அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு, இந்த தயிர் பச்சடி சாதத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.